நாம் எழும்பி நிற்போம். இந்த நல்ல நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவிலே மகிமைப்படும்படியாய், பரிசுத்த ஆவியானவர் அவருடைய கிரியைகளை நடப்பிக்கும்படியாய், இந்த நல்ல நாளிலும் ஆண்டவர் தேசத்திலே நல்ல மழையை கர்த்தர் கட்டளையிட்டிருக்கும் போதும் நாம் தேவ சமூகத்திலே கர்த்தரை ஆராதிப்பதற்காக இங்கு கூடி வர தேவன் செய்த எல்லா கிருபைகளை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி எல்லாம் நம் தேவ சமூகத்திலே கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லாம் தேவ சமூகத்திலே நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்ன சூழ்நிலை வந்தாலும் நான் உம்மை நேசிப்பேன் ஆண்டவரே. எந்த நிலைமைகள் வந்தாலும் நான் உம்மை நேசிப்பேன் ஆண்டவரே. உம்மை பிரியாமல் கடைசி வரை உம்மோடு கூட நான் நிற்பேன் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா. Thank you, Holy Spirit. நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையா நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலோ நான் உம்மை நேசிக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியாம எந்த உயிரை பார்க்கிலோ ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதோட ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதோட. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, என்னை நேசிக்கும் தேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை பெரும் கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்திடுவேன் நன்றியோடு என்று சொல்லி அப்பா பாதத்தில் மகிமைப்படுத்தி என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை பெருங்கிருவை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? பெருங்கிருவை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ?
ரட்சிப்பேன் பாத்திரத்தை உயர்த்திடுவேன் நன்றியோடு. நீங்க சொல்லுங்க, ரட்சிப்பேன் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். எந்த உயிரை பார்க்கிலோ நான் உம்மை. எத்தனை பேர் உன்னிலும் பார்க்கிலோ ஆராதிப்பேன் உம்மை, நான் ஆராதிப்பேன் உம்மை நான். இந்த ஆரம்ப வேளையில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உண்மை மனதோட ஆராதிப்பேன் உம்மை நான். இயேசுவே உண்மை மனதோட. ஆண்டவரே, இந்த உலகத்தில் பெற்ற தாயும் நண்பர்களும் என்னை தள்ளுவே. நீர் எனக்காய் உயிரை கொடுத்து என்னை நேசித்ததை என்னுடையவன் என்று சொல்லி அழைத்து ஆண்டவரை இவ்வளவாக நடத்தி கொண்டிருக்கும் போது நான் உம்மை நேசிப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் உள்ளத்தின் ஆழத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்தி பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நேசிப்போர் வெறுக்கையில் பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நேசித்தோர் வெறுக்கையிலே நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. வளர்த்தீரியோ வளவாக உம் நாமம் மகிமைக்கா. வளர்த்தீரியோ வளவாக உம் நாமம் மகிமைக்கா. நான் உம்மை நேசிக்கிறேன் சபை மாத்திரம் சொல்ல. நான் உம்மை. உங்க சத்தம் அப்படி கொஞ்சம் எழும்புனா நல்லா இருக்குமே, நல்லா சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் உம்மை நேசிக்கிறேன்? சின்ன பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாம் முடிந்தால் கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து பார்க்கிலோ ஆராதிப்பேன் உம்மை நான். உண்மை மனதோடு உள்ளத்தின் ஆழத்தில் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். ஓ ஜீசஸ் மனதோடு நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். எந்த பார்க்கிலோ சொல்லுவோம் ஆமென். நான் உம்மை. ஓ ஷபலவா துராகதானவா ஆராதிப்பேன் உம்மை. சபையின் சத்தம் எழும்ப எழும்ப பரிசுத்த ஆவியானவர் அப்படியே மகிமைப்பட ஆரம்பிக்கிறார்.
ஒவ்வொரு நாட்களிலோ பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமோ கிருபையா நடத்திடுமே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒவ்வொரு நாட்களிலோ பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமோ கிருபையா. நான் கடைசியா ஒரு விஷயம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவேன். நான் உம்மை நேசிக்கிறே, எந்த உயிரை பார்க்கிலோ. சொல்ல முடியுமா சின்ன பிள்ளைகள் பெரியவர்கள்? நான் உம்மை. இந்த வார்த்தையை உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே சொல்லும் போது ஆராதிப்பேன் உம்மை, நான் ஆராதிப்பேன் உம்மை, நான் உம்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை, நான் உம்மை மனதுடன் நான் உம்மை நேசிக்கிறே. இந்த வார்த்தையை சொல்லும் போதே சபை அனலாய் மாற்றப்படுகிற ஒரு நேரம். நான் உம்மை நேசிக்கிறே, எந்த ஓ ஆராதிப்பே ஆராதிப்பேன் உண்மை மனதுடன். Oh Holy Spirit, ஆராதிப்பேன் உண்மை மனதுடன், மனதுடன் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உண்மை மனதுடன். சொல்லுங்க, ஆராதிப்பேன். இன்னும் உள்ளத்தின் ஆழத்திலே ஆராதிப்பேன் உண்மை. பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, உண்மை ஆராதிப்பேன். நீங்க மாத்திரம் சொல்லுங்க, ஆராதிப்பேன். சபையினுடைய சத்தம் எழும்பணும். ஒரு விசை கூட ஆராதிப்பேன். நம் நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி இந்த காலை பொழுதில் ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நம்மோடு கூட அவருடைய கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார் விசுவாசம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. தொடர்ந்து உம்மை பாட துதிக்க கர்த்தர் எங்களுக்கு பலன் தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த நாளிலும் நான் அவரை நேசிக்கிறேன். ஆமென். தேவ பிள்ளைகளை, இந்த மழை இருந்த போதிலும் சூழ்நிலையை பார்க்காம நீங்க வந்திருக்கிறீங்கன்னா உண்மையாய் அவரை நேசித்து வந்திருக்கிறீர்கள். ஆமென். ஆனால் இன்னும் உண்மையாய் அவரை நேசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. தெரிந்த பாடல், தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நல்ல கரங்களை தட்டி பாட வேண்டும். நல்ல மழை நேரம், குளிர் நல்ல நம்மளை அப்படியே வாட்டி கொண்டிருக்கும். ஆனால் அந்த குளிர் நேரத்தில் கொஞ்சம் கையை தட்டி பார்த்தீங்கன்னா ஒரு அக்கினி உங்களை உலாவ ஆரம்பிக்கும். நல்ல கரங்களை தட்டுவோம். ஆமென்.
என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை. அவரை போற்றி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நல்ல கரங்களை நெருக்கப்பட்டோம், மடிந்திடாமல். கர்த்தர் தான் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ள நல்ல விடுதலையோடு கரங்களை தட்டி பாடுவாமே. மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்க சொல்லுங்க, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை. அவரை போற்றி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். சத்தமாய் போற்றி நல்ல கரங்களை உற்சாகமாய் தட்டுவோமே. சத்துருவின் சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்தோடு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சென்றாரே. நீங்க பாட பாட எவ்வளவு பெரிய சந்தோஷம் என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்து முச்சடி தண்ணீர் தோன்றிய தேவன் பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல சரங்களை தியாமன். சின்ன பிள்ளை நல்ல கரங்களை தட்டுங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படி எல்லாரும் வாயை திறந்து பாடி சோதனை பட்சிக்க வந்து முச்சடி தன்னில் தோன்றிய தேவ. அக்கினி சோதனை தோன்றிய தேவன் பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்க சொல்லுறாமே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது.
ஆமென் ஆமென். அவர் கிருபை பாட பாட எவ்வளவு சந்தோஷம். அல்லேலூயா என்ற ஆட்பரிப்போ அவரை போற்றேன். அல்லேலூயா என்ற ஆட்பரிப்போ காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தோ பாரினில் அவரன் பாதையாம் ஒளியாம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தோ பாரினில் அவர் பாதையில் ஒளியாய் என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் தேவ கிருபை. அவர் கிருபை. நீங்க பாட பாட ஆமென். கர்த்தருடைய கரம் மேல் வைக்கப்படுகிறது. அல்லேலூயா என்ற ஆட்பரிப்போ அவரை போற்றி துதித்து பாடி. அல்லேலூயா என்ற ஆட்பரிப்போ அவரை போற்றி துதித்து பாடி. அல்லேலூயா என்ற ஆட்பரிப்போ வெள்ளம் போலில்லை மேற்கொள்ள வந்தோ வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே. வெள்ளம் போலில்லை மேற்கொள்ள வந்தோ வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே. நம்பிக்கை தைரியம் நீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்பிக்கை தைரியம் அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை. நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை துதிக்கிற தேவ ஜனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா என்ற ஆட்பரிப்போ அவரை போற்றி துதித்து பாடி. அல்லேலூயா என்ற ஆட்பரிப்போ அவரை போற்றி துதித்து பாடி. அல்லேலூயா என்ற ஆட்பரிப்போ அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பொன் சென்றாரி அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல சேர்ந்து சொல்லுவோம். பொன் சென்றாரி அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார், என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை. அப்படியே கர்த்தரை துதித்து பாடுங்க. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. திட நம்பிக்கை தைரியம் நீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்பிக்கை தைரியம் நீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேர்த்து சொல்லுவோம். அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல விடுதலையோடு அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும். நல்ல துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்து. அவர் நல்லவர், அவர்
அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர். ஓ சவாலத்தே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் நல்ல விடுதலையோடே அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. காத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்படியே வாயை திறந்து எல்லாம் துதிக்க ஆரம்பிங்க. அல்லேலூயா என்றார் பரிபோ, அவரை போற்றி பாடி. அல்லேலூயா என்றார் பரிபோ, அவரை போற்றி துதித்து பாடி. அல்லேலூயா என்றார் பரிபோ, அவரை போற்றி துதித்து பாடி. அல்லேலூயா என்றார் பரிபோ, விடுதலையோடு போற்றி துதித்து பாடி. பரிபோ அவரை போற்றி துதித்து பாடி. அல்லேலூயா என்றார் பரிபோ, அவரை போற்றி துதித்து பாடி. கர்த்தரை துதிக்கிற தேவஜன அப்படியே துதிங்க. ஆமென். ஒரு மகிமை ஆலயத்தை நிரப்பி இருக்கிறதற்காய் நன்றி. ஒரு பிரசனம் ஆலயத்தை நிரப்பி இருக்கிறதற்காய் நன்றி. ஆவியானவருடைய பிரசனம் சபையை நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. ஓ தேவ ஜனத்தை நிரப்புகிறதற்காய் நன்றி. ஓ தேவ பிள்ளைகளை நிரப்புகிறதற்காய் நன்றி. ஓ ஹல்லேலூயா. அல்லேலூயா என்றார் பரிபோ, அவரை போற்றி துதித்து பாடி. அல்லேலூயா என்றார் பரிபோ, அவரை போற்றி துதித்து பாடி. அல்லேலூயா என்றார் பரி, அவரை ஆர்ப்பரிப்போடு போற்றி துதித்து பாடி. பரிபோ அவரை போற்றி துதித்து பாடி. நம்மளால சும்மா நிற்கவே முடியாது. அந்த மகிமை, அந்த பிரசனம் ஆலயத்தை நிரப்புகிறதால் நீங்க மாத்திரம் ஆண்டவரை நல்ல வாயை திறந்து அப்படியே துதித்துக் கொண்டே இருங்க. அப்படியே ஆராதிக்க கற்றுக்கொள்ளுங்க. அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை துதியுங்க. தேவ கிருபை, தேவ கிருபை. இதுவரை நம்மை நடத்தி வந்தது கிருபை, இதுவரை உயர்த்தி வந்தது கிருபை, ஒவ்வொரு நிமிடமும் நம்மை பாதுகாத்தது கிருபை. ஓ இயேசுவே, கர்த்தர் நல்லவர்னு சொல்லி அப்படியே துதிங்க. யார் வெறுமனையாய் இருக்கிற நேரம் அல்ல. உங்க சத்தம் பரலோகத்துக்கு நேராய் எட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்க சத்தம் பரலோகத்தில் எட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்கள் சத்தம் பரலோகத்தில் எட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்கள் சத்தம் ஹல்லேலூயா. ஒரு மகிமை சபையை நிரப்பட்டும், வாலிபர்களை நிரப்பட்டும், பெரியவர்களை நிரப்பட்டும். ஆண்டவரே, இந்த ஆராதனை நேரம் எல்லாரையும் உங்க வல்லமே. ஓ ரிபலப சந்தரபலவா ரீபல பல பல துரபல விஷக்கர பல பல பலவா ரீபல பல பல விக்கர பல பல விஷந்தர பல 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 பலவா ரீபல பல பல விஷக்கர தர 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 தர. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. கர்த்தர் நல்லவர்னு சொல்றவங்க துதிக்காம இருக்க முடியாது. அவர் வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லுகிறவள் ஆராதிக்காமல் இருக்க முடியாது. ஓ, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நம்மை பாதுகாத்தார்,
நம்மை நடத்தினார், நம்மை தாங்கினார், நம்மை தப்புவித்தார், இதுவரையிலும் நம்மை சுமந்து கொண்டு வந்தார் என்று சொல்லுகிறவர்கள் கர்த்தரை துதிக்காமல் இருக்க முடியாது. இயேசுவே நீர் போதுமே, உம்மை ஆராதிப்பே, உம்மை உயர்த்துவே. ஓரி பலவ சந்தர பல பல பலவ ரீபல பல பலவி சக்கர பல 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 பலவ ஓ ஹீதனபாஷே ரீதனனமன சந்தர பலா ரிகாலா பாத்துனா மாரே ஹேதேனிரிலா ரீபலவ சந்தரே ரே ரே ரீபல பல பல விஷக்கர பல 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 பலவா ஷபர பர பர தர பல பகத்துனமரா. ஹல்லேலூயா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை 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 ஆராதனை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை ஆராதனை. ஓ ஜீசஸ், ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை நம்மளை மறந்து அப்படியே கொஞ்ச நேரம் ஆண்டவர் மேல அன்பு கூர்ந்து ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினி. உண்மையாயாமே உங்களை எப்படி ஆராதிக்கணுமோ அப்படி ஆராதிக்கலாம். இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே, உம்மை முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை ஆராதனை
ரோகி ரோகி என்னை கண்டீரே ரோகி என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதனை எஸ் ஆமென் ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை ஓ ஜீசஸ் ஆராதனை யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே யெகோவா ராஃபா தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிற ஒரு நேரம் சுகம் தந்தீரே உங்க சரீரத்துல ஒரு விடுதலை உண்டாகிற ஒரு நேரம் சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு ஆராதனை சத்தத்தை உயர்த்தி அப்படியே சபையெல்லாம் சேர்ந்து சொல்லுங்க ஆராதனை 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 முடிந்த உங்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆராதனை 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 பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான கிருபை நிறைந்தான இந்த வாரத்தின் முதல் நாள் காலவேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த பரிசுத்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்து உம்மை ஆராதிக்கத்தக்கதாக தேவன் எங்களுக்கு தந்திருக்கிற பெரிய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற எல்லா உம்முடைய பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வர தடைபட்டது உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நாட்களில் கூட்டி சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆறாண்டு முழுவதும் கர்த்தருடைய கரத்தில் தருகிறோம். கர்த்தர் பொருட்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அப்படி நின்றவாறே சங்கீதங்களின் புஸ்தகம் 110வது சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்துண்டான சங்கீதம் சங்கீதங்களின் புஸ்தகம் 110வது சங்கீதம். பழைய ஏற்பாட்டில் 741வது பக்கம். பழைய ஏற்பாட்டில் 741வது பக்கம். சங்கீதம் 110. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படி ஆக்கும் போடும் வரை நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார்.
உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மரணபூர்வமும் பரிசுத்த அலங்காரமுள்ளவர்களாய் இருப்பார்கள். விடியற் காலத்தில் கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யௌவன ஜனம் உமக்கு பிறக்கும். உம்முடைய பரதுபாலசத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். வழியிலே அவர் நதியில் குடியிருப்பார், ஆகையால் அவர் தமது தலையை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் இந்த சங்கீத பகுதிக்காக ஒரு நிமிடம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு விரோதமாக எழும்புவதான சத்துருவை குறித்து அவன் இந்த வேத பகுதியில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, முதல் வசனத்தில் பின்பகுதியில் விதமாய் சொல்லுகிறான், சத்துருக்களை உமக்கு பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது வாசத்தில் உட்காரும் என்றார். அல்லேலூயா. சத்துருக்களை நீர் நிர்மூலமாக்கி போடும் வரைக்கும், சத்துருக்களை நீர் எனக்கு பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும், சத்துருக்களை நான் மிதிக்கும்படி வரைக்கும் நீர் எனது வலது வாசத்தில் உட்காரும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். தெய்வ பிள்ளைகளை எல்லாரும் ஒரு நிமிடம் தெய்வ சமூகத்தை நோக்கி பார்த்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமே. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமே. சத்துருக்களை அழிக்கிற கத்து, சத்துருக்களுக்கு விரோதமாய் நமக்கு ஒரு ஜெய கொடியை நாட்டுகிற கத்து, அவர் நமது வலது வாசத்தில் உட்காருகிற கத்து. ஹல்லேலூயா. எல்லாரும் வாயிலை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறான வேளையில, பாரான் வனாந்தரத்தில் வருகிற வேளையில செங்கடல் அவர்களுக்கு முன்னாய் நிற்கிறது. சத்துருவாகிய எதிரியாகிய பார்வோன் அந்த ஜனத்தை பின்தொடர்ந்து கொண்டு இவர்களை எப்படி ஆகல நான் பிடித்து, இவர்களை எப்படி ஆகல நான் அடிமைப்படுத்தி விட வேண்டும், இவர்கள் எனக்கு பணிவிடை செய்வர்களாக இருக்க வேண்டும், இவர்கள் என்னை ஆராதிக்கலாக இருக்க வேண்டும், இவர்கள் என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இவர்களை நான் சிறை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஜனத்தை துரத்தி வருகிறதான வேளையில் இந்த ஜனத்திற்கு கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஒரு புது வழியை உருவாக்கி கர்த்தர் இந்த செங்கடலில் ஒரு பாதையை திறந்து இந்த ஜனத்திற்கு செங்கடலில் ஒரு வழியை உருவாக்கி அவன் பார்வோனையும் அவனுடைய இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சத்துருக்களை செங்கடலில் அழித்து போட்ட கர்த்தர், அவர்களை மிதித்து போட்ட கர்த்தர் இன்று உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருடைய கிரியைகளை அழிக்கத்தக்கதாக உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கத்தக்கதாக உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறானே, எதிர் வல்லமைகளை அழிக்கத்தக்கதாக உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறானே, எல்லா அந்தகாரத்திலே கிரியைகளையும் அழிக்கும்படியாக உங்கள் கர்த்தர் இன்று உங்கள் வலது வாசத்திலே உங்களுக்கு அருகிலே உங்களுக்கு துணையாக உங்களுக்கு பக்கத்திலே உங்களுடைய கரம் பிடிக்கிறவராக உங்களை நடத்துகிறவராக உங்களோடு கூட ஒரு கவரவ கர்த்தர் உங்களுக்கு அருகிலே இருக்கிறார். தேவ பிள்ளையே, இன்று நீ சோர்ந்து போயிருக்கலாம், இன்றைய வாழ்க்கையில் நீ சோர்ந்து போயிருக்கலாம், நீ அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம், நீ தளர்ந்து போயிருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையிலே இந்த சத்துருவை நான் எப்படி மேற்கொள்வேன், இந்த சாத்தானை நான் எப்படி மேற்கொள்வேன், இந்த மாந்திரிக வல்லமையை நான் எப்படி மேற்கொள்வேன், ஓ சத்துரனுக்கு விரோதமாய் எழுப்பி போராடுகிறான் என்று சொல்லி, ஆனால் கர்த்தர் உனக்கு வலது வாரிசத்தில், கர்த்தர் உனக்கு வரது வாரிசத்தில் உனக்கு நன்மை செய்யும்படியாய், உனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவை அழிக்கும்படியாய், உனக்கு விரோதமாய் எழும்புகிற மாந்திரிக வல்லமையை முறியடிக்கும்படியாய், உனக்கு விரோதமாய் எழும்புகிற அந்தகார கிரியைகளை அழித்து ஜெயம் தரும்படியாக கர்த்தர் உன் வலது வாரிசத்தில் இருக்கிறார்.
அந்த கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவாயா? அந்த தேவனை நோக்கி கூப்பிடுவாயா? அந்த தேவனை நோக்கி பார்ப்பாயா? தேவ பிள்ளையே, ஒரு நிமிடம் எல்லாரும் வாயிலை திறந்து ஓ ஹல்லேலூயா, இஸ்ரவேலின் சேனைகளுக்கு முன்னாய் நடந்த கர்த்தர், இஸ்ரவேலின் சேனைகளுக்கு முன்னாய் சென்றவர் என்று உனக்கு முன்னாக உன்னுடைய வாழ்க்கையில நன்மைகளை தடுக்கிற, உன்னுடைய வாழ்க்கையில மேன்மைகளை தடுக்கிற, உன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை தடுக்கிற, சத்துருவை அழிக்கத்தக்கதாக கர்த்தரின் வலது பார்சத்திலே பிள்ளைகளை மூடுவதாக சத்துருவின் மேல் ஜெயம் கொடுப்பீராக, சத்துருவின் மேல் ஜெயம் உண்டாவதாக, சத்துருவின் மேல் ஜெயம் உண்டாவதாக, சத்துரு வெட்கப்படுவானாக, சத்துடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக. ஓ மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே, மகிமை வெளிப்படட்டும் ஐயா. உம்முடைய பிள்ளைகள் ஜெயம் எடுக்கலாக, உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஜெயம் எடுக்கலாய் மாறட்டும். ஓ வெற்றியின் வேந்தனாய் கர்த்தருடைய பிள்ளைகளோடு செயல்படுவீராக. ஓ ரபாலபாரி பாலபா, மகிமை மகிமை மகிமை. ஓ தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். கர்த்தருடைய கிருபை வெளிப்பட்டபடினால ஆண்டவரே, சத்துருவின் மேல் உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஜெயம் கொடுக்கிறபடினால ஓ சத்துரு தோற்று போகத்தக்கதாக, சத்துரு அழிந்து போகத்தக்கதாக, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, குடும்பங்களுக்கு விரோதமாக, ஊழியத்திற்கு விரோதமாக நிற்கிற எல்லா கிரியைகளை அழிக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு வலது பார்சத்தில் நிற்கிறபடினாலே உம்மை நன்றியோடு கடமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு கடமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, நன்றியோடு கடமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய கிருபைகள் வெளிப்படுவதாக, உடைய மகிமை வெளிப்படுவதாக, உடைய பிள்ளைகள் ஜெயத்தின் மேல் ஜெயம் பெறுகிறவர்களாய் மாற ஆண்டவரே நீர் உதவி செய்வீராக. இந்த ஊழியத்தில் நாங்கள் ஜெயத்தின் மேல் ஜெயத்தை காணத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அப்படியே நின்றவாறே காணிக்கை படைக்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகள் இடைய கரங்களிலே காணிக்கைகளை எடுத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்க போகிறோம். காணிக்கைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட விலைக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலேயும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் நம்முடைய சமூகத்தில் கடந்து வர கர்த்தர் தந்த கிருபைக்காய் ஒரு விசை கூட நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். ஓ கடந்து போன்ற ஒரு வாரம் முழுவதும் என் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆச்சரியமாய் நடத்தினீர் ஆண்டவரே. ஓ தேவையெல்லாம் கர்த்தர் சந்தித்தீர் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருந்து செய்த வேலைகளில் தொழில்களில் மேன்மைகளை காணும்படியாய் கர்த்தர் செய்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த பரிசுத்த நாளிலே நம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் நம்முடைய சமூகத்தில் ஒவ்வொருவரும் கையோடு வராதுபடி கர்த்தாவே நீர் எங்களுக்கு தந்த நன்மைகள், நீர் எங்களுக்கு தந்த ஆசீர்வாதங்களில் ஆண்டவரே ஓ ஹல்லேலூயா ஒரு சிறு பகுதியை ஆண்டவரே இப்படி நாம மகிமைக்காய் நாங்கள் படைக்கிறோம் ஆண்டவரே. ஓ கொடுக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. என்ன நோக்கத்தோடு என்னென்ன எண்ணங்களோடு சிந்தனைகளோடு ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் உமக்கு கொடுக்கிறார்கள் என்பது உமக்கு தெரியும் ஆண்டவரே. அவருடைய எண்ணங்களுக்கும் இயக்கங்களுக்கு அதிகமான ஆசீர்வாதத்தை இதன் மூலம் அவருடைய பிள்ளைகள் காண கர்த்தர் உதவி செய்வீராய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தொடர்ந்து பிள்ளைகளை நடத்தும், இந்த வாரம் முழுவதுடைய பிள்ளைகளை நடத்தும், வேலை வாய்ப்புகளை திறந்து கொடும் ஆண்டவரே. தொழில் வியாபாரங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரை விட கரம் கூட இருக்கட்டும். இந்த வாரம் முழுவதுடைய பிள்ளைகள் எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென்.
இயேசுவின் நாமத்தில் எல்லாரையும் ஜெபமே செய்யும் திருச்சபையின் சார்பிலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, இந்த நல்ல நாளிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் நம்மை இன்றைக்கு இந்த இடத்திலே அழைத்து வந்திருக்கிற கிருபைகளை நினைத்து நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த ஒரு மாற்றத்தை உணர்த்தின ஒரு தேவ செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்முடைய தேவன் சில நேரங்களிலே நம்மோடு பேசுகிறவர். ஆமென். சில நேரங்களிலே நம்மை உணர்த்துகிறவர். சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையை நமக்கே கற்றுக் கொடுக்கிறவர் நம்முடைய தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு தடவை ஒரு காட்டிலே ஒரு சிங்கம் வியாதிப்பட்டு அது அந்த கெபிக்குள்ளே இருந்ததாம். அது வியாதிப்பட்டு இருந்த உடனே அது காட்டிற்கு ஒரு ராஜாவா இருந்தபடியினால் எல்லா மிருகங்களும் சரி, நம்முடைய காட்டிற்கு அரசனாய் ராஜாவாய் இருக்கிற நம்முடைய சிங்கம் வியாதிப்பட்டு கெபிக்குள் இருக்கிறது, ஆகவே நாம் பார்த்து கொண்டு வருவோம் என்று சொல்லி எல்லா மிருகங்களும் அதை பார்க்க போனதாம். இப்படி பார்க்க போன போது ஒரு நரியும் சரி, ராஜாவை நாமும் ஏன் பார்க்கக்கூடாது என்று சொல்லி அந்த நரியும் அந்த இடத்திலே போனதாம். அப்போ உள்ளே போன மிருகங்கள் விசாரித்து விட்டு வெளியே வரும் என்று சொன்னால் ஒரு மிருகத்தையும் வெளியே காணவில்லை. இந்த நரி மாத்திரம் என்ன செய்ததென்றால் அந்த குகையை சுற்றி 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 அப்படியே வந்து கொண்டே இருந்திருக்கிறது. அப்போ திடீரென்று சிங்க ராஜா கூப்பிட்டு நரியை பார்த்து கேட்குதான், எல்லாரும் என்னை வந்து பார்த்தார்கள், நீ மாத்திரம் ஏன் என்னை பார்க்க வராமல் கெபியை சுற்றி கொண்டிருக்கிறாய் அப்படி என்று சொல்லி கேட்டதாம். உடனே இந்த நரி சொல்லிச்சான், ஆமா ராஜாவே, எல்லா மிருகங்களும் உம்மை பார்க்க வந்தது, ஆனால் ஒன்று கூட திரும்பி வீட்டிற்கு வரவில்லை, ஆகவேதான் நான் வெளியிலே நின்று அதை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போமே. அல்லேலூயா. பல நேரங்களிலே அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையும் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு சிக்கப்படுகிற நேரங்கள் உண்டு. ஆகவேதான் இன்றைக்கு உங்களோடு கூட ஆண்டவர் கொடுத்த வேத வார்த்தையை நான் உங்களோடு கூட பேசி உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்க விரும்புகிறேன். வேதத்தை எடுத்தவர்கள் வாசிக்க நான் கேட்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 14-15 வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். யோவான் 21:14-15 வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீசர்களுக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களின் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். தெய்வ பிள்ளைகளே, இந்த வார்த்தை எப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டு
மூன்றாவது நாள் பரத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு அவர் தம்மை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். அப்படி வெளிப்படுத்தின போதுதான் மூன்றாவது முறையாக அவர் வெளிப்படுத்தின ஒரு இடம்தான் பேதுருவுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். அவர் வெளிப்படுத்தின போது பேதுருவை பார்த்து ஒரு கேள்வியை தேவன் கேட்கிறார். ஏன் இந்த கேள்வி பேதுருவை பார்த்து கேட்கப்பட்டது? தேவன் ஏன் பேதுருவை பார்த்து இதை குறித்து சொல்ல வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவ பிள்ளைகளே, பேதுருவை பார்த்து கேட்கிறார். இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்களில் அதிகமாய் நீ என்னை நேசிக்கிறாயா? அல்லேலூயா. இவர்களில் அதிகமாய். ஆங்கில வேதாகமத்தில் அதை எடுத்துக்கொள்ளும் போது இவைகளை விட அதிகமாய் நேசிக்கிறாயா என்று கேட்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இவைகளை விட அதிகமாய் நீ என்னை நேசிக்கிறாயா? இன்றைக்கு சபையிலே ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து ஆவியானவர் இன்றைக்கு கேட்கிற ஒரு கேள்வி, இவைகளை பார்க்கிலும் என்னை, என் தேவனை எத்தனை பேர் நேசிக்கிறீர்கள்? இந்த உலகத்தில் இருப்பவைகளை பார்க்கிலும் என் தேவனை எத்தனை பேர் நேசிக்கிறீர்கள்? சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் சொல்லுகிறோம், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன். பாடின வார்த்தைகள் கூட அப்படிதான் இருக்கிறது. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலோ நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலோ ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுட ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுட. பேதுருவை பார்த்து ஆண்டவர் இப்படிதான் ஒரு கேள்வியை கேட்டார், நீ என்னை இவைகளை பார்க்கலும் நேசிக்கிறாய்? அவன் சொல்றான், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவி, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை உமக்கு தெரியுமே என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து அவன் சொன்னதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் எத்தனை பேர் தேவனை உண்மையாய் நேசிக்கிறோம்? எத்தனை பேர் உண்மையாய் நாம் தேவத்தை அன்பு கூறுகிறோம்? எத்தனை பேர் நாம் தேவனை உண்மையாய் ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம்? ஒன்றை தெளிவாய் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் ஆண்டவர் இந்த பேதுருவை பார்த்து கேட்க வேண்டும், இவைகளை பார்க்கிலும் நீ என்னை நேசிக்கிறாயா? அல்லது இவர்களை பார்க்கிலும் நீ என்னை நேசிக்கிறாயா, அன்பு கூறுகிறாயா என்று ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து கேட்க வேண்டும்? முதலாவது, வேதத்தை வாசிக்கும் போது ஏன் ஆண்டவர் இந்த கேள்வியை பேதுருவுக்கு எழுப்பினார் என்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் அந்த 21 முதல் 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். 1 முதல் 3 வசனங்கள். இவைகளுக்கு பின்பு
இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீசர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் திபிபு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானான் ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேவின் குமாரரும் அவருடைய சீசரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அல்லேலூயா. நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். தேவ பிள்ளைகளை, இங்கே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சீசர்களுக்கு தான் 3வது முறையாக தன்னை வெளிப்படுத்துகிற நேரத்திலே, ஆண்டவர் வெளிப்படுத்த வந்த அந்த தருணத்திலே என்ன நடக்கிறது என்றால், சீமோன் பேதுரு அங்கிருந்தவர்களை பார்த்து கேட்கிறான், நான் மீன் பிடிக்க போகிறேன், நான் மீண்டும் வந்த பாதைக்கு போகிறேன். எந்த இடத்திலிருந்து நான் திரும்பி வந்தேனோ, எந்த பாவத்திலிருந்து திரும்பி வந்தேனோ, எந்த சுவாபத்தை விட்டு வந்தேனோ, எந்த காரியங்கள் வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கி வைத்துவிட்டு இயேசுவுக்கு பின்பு வந்தேனோ, இப்பொழுது அங்கே நான் போகிறேன். அவன் அப்படி சொன்னதோடு விட்டு விடாமல், அதற்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்களும் இந்த என்ன செய்கிறோம் உம்மோடு கூட. அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியில் அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. சபையே, திருச்சபையின் பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி, இவைகளை பார்க்கிலும் நீ என்னை நேசிக்கிறாயா? எவைகளை பார்க்கிலும் நாம் எவைகளை வேண்டாம் என்று விட்டோமோ, எவைகளை அருவருப்பென்று விட்டோமோ, எவைகளை பாவம் என்று விட்டோமோ, எவைகள் எனக்கு வேண்டாம், இந்த இயேசு போதும் என்று நினைத்தோமோ, தேவ பிள்ளைகளே, இவைகளை விட்டு என்னை நீ நேசிக்கிறாயா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இயேசுவும் வேண்டும், உலகமும் வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலையில் நாம் அடிக்கடி சென்று கொண்டிருக்கிறோம். நாம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் சபையை பார்த்து கேட்கிற கேள்வி, நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? இவைகளை பார்க்கிலும் நீ என்னை நேசிக்கிறாயா? எல்லாரும் உன்னை கைவிட்ட போது, எல்லாரும் உன்னை உதறி தள்ளின போது, எல்லாரும் நீ ஒரு பாவி என்று உன்னை முத்திரை குத்தின போது, அந்த நேரத்தில் உன்னை நான் தூக்கி எடுத்தேனே, அந்த நேரத்தில் உன்னை அந்த இடத்திலிருந்து பிரித்தெடுத்தேனே. தேவ பிள்ளையே, ஆண்டவர் கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? இவைகளை பார்க்கிலும் நீ என்னை நேசிக்கிறாயா? வேண்டாம் என்று விட்டு வந்தவைகளை பார்க்கிலும் நீ என்னை நேசிக்கிறாயா? சில வேளையிலே கிறிஸ்துவுக்காய் நாம் வரும்போது பல உறவுகளை நாம் இழக்க நேரிடும், பல நண்பர்களை இழக்க நேரிடும், பல உலகத்தின் காரியங்களை இழக்க நேரிடும். சில வேளையிலே
குடும்பம் கூட நம்மளை ஒதுக்கி தூரே நிறுத்தும். மற்றவர்கள் கூட நம்மை துதித்து ஹல்லேலூயா விலக்கி வைப்பார்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார், அவைகளை பார்க்கலும் நீ என்னை நேசிக்கிறாயா மகனே? நீ என்னை நேசிக்கிறாயா மகனே? எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து இன்னைக்கு சொல்ல விரும்புறீங்க, ஆண்டவரே இவைகள் எல்லாவற்றை பார்க்கலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலோ நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதோட. எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை. நான் உம்மை நேசிக்கிறேன் சொல்றவங்க முடிந்த அவங்க கரத்தை உயர்த்தி நான் உம்மை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சொல்லணும் இந்த வார்த்தையை. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த நேசிக்கும் நேசத்தின் தேவனே, நேசித்த நேசத்தின் ஆழமதை சொல்ல முடியுமா? நேசிக்கும் நேசத்தின் ஒரு உணர்வோடு ஆண்டவரே என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை பெருங்கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? பெருங்கிருபை நினைக்கும் போது ஒரு அர்ப்பணிப்போடு என்ன பதில்? ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவே நன்றியோடு. அப்பா இவை எல்லாவற்றை பார்க்கலும் எனக்கு கிடைத்த நண்பர்களை பார்க்கலும் எனக்கு கிடைத்த மற்றவைகளை பார்க்கலும் ரட்சிப்பின் பாத்திரத்தை ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவே உண்மையோடு. ஆமாண்டவரே எல்லாவற்றை பார்க்கணும். பேதுரு தான் மாத்திரம் அந்த வழியை நோக்கி போகவில்லை, தன்னோடு இருந்தவர்களையும் இழுத்து கொண்டு போகிறார். தேவப்பிள்ளையை அதனாலதான் பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்டார், நீ என்னை நேசிக்கிறாயா? நீ பின்மாறினது உண்மைதான், நீ தேவனை விட்டு விலகி போனது உண்மைதான், தேவன் விரும்பாதவைகளை செய்ததும் உண்மைதான். ஆனால் உன்னை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுக்கலாம், உன்னை அந்த இடத்திலிருந்து மீண்டும் தூக்கி எடுத்து நிறுத்துவதற்கு என் ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார், இவைகளை பார்க்கிலும் நீ என்னை நேசிக்கிறாயா?
இவைகளை பார்க்கிலும் நீ என்னை நேசிக்கிறாயா? தெய்வ பிள்ளைகளே, நாம் பல நேரங்களில் தவறி போவோம், பல நேரங்களில் பின்மாறி போகிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிற கேள்வி, நீ இன்னும் என்னை நேசிக்க ஆயத்தமாய் இருக்கிறாயா? நான் உனக்காக மரித்தது உண்மை, உனக்காக உயிர்த்தது உண்மை, இன்றைக்கு உன்னோடு கூட இருந்து நான் செயல்பட்டு கொண்டிருப்பது உண்மை. நீ என்னை நேசிக்கிறாயா மகனே? நீ என்னை நேசிக்கிறாயா மகளே? சற்று யோசித்து பாருங்கள். கடந்த நாட்களிலே ஆண்டவர் எனக்கு ஒரு சொப்பனத்தை ஒன்றை காண்பித்தார். அநேக வெள்ளை ஆடைகளை உடுத்திக் கொண்டு வரிசையாக நின்று கொண்டே இருக்கிறார்கள். வெள்ளை ஆடையை உடுத்திக் கொண்டு எல்லாரும் வரிசையாக சென்று கொண்டே இருக்கிறார்கள். நானும் அந்த கூட்டத்திலே நின்று கொண்டிருக்கிறேன். அப்பொழுது என்னுடைய சட்டையை பார்க்கும்போது பாருங்கள், அழுக்கு ஆங்காங்கே படிந்திருப்பதை நான் பார்க்கிறேன். எல்லாரும் வரிசையாய் சென்று கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் நல்ல வெள்ளாடைகளை உடுத்தி இருக்கிறார்கள். என் சட்டையிலே மாத்திரம் அழுக்கு இருப்பதை நான் ஆவியிலே பார்க்கிறேன். நான் பார்த்த உடனே, ஏன் என்னுடைய சட்டையில் மாத்திரம் இந்த கரை இருக்கிறது? என்னுடைய சட்டையில மாத்திரம் ஏன் இந்த அழுக்கு இருக்கிறது? அப்படி என்று சொல்லி ஆராய்ந்த போது ஆண்டவர் நான் தவறின இடங்களை எனக்கு காண்பிக்க ஆரம்பித்தார். நான் எங்கெல்லாம் மாறி நின்றேனோ, எந்த இடத்திலெல்லாம் விலகி போனேனோ, அதெல்லாம் ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். அப்பொழுது நான் என்னை, ஆண்டவரே, இந்த வரிசையில் நிற்பதற்கு அல்லது நான் அந்த இடத்திற்கு போவதற்கு பாத்திரவான் இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அப்படியே நான் தேவ சமூகத்திலே, ஆண்டவரே, என்னையும் உம்முடைய இரத்தத்தினால் கழுவும் என்று சொல்லி, ஆண்டவரே, என்னை நீ தெரிந்தெடுத்திருக்கிற ஊழியத்திலே பயன்படுத்திருக்கு, ஆனால் எனக்குள் இருக்கிற அந்த அழுக்குகள் என்னை விட்டு விலகட்டும் என்று சொல்லி என்னை நான் அர்ப்பணித்த போது என்னுடைய ஆடையை நான் திரும்பி பார்க்கிறேன். அவைகள் எல்லாம் வெண்மையாய் மாற்றப்பட்டிருக்கிறது. நானும் சந்தோஷமாய் அந்த பாதையில் நான் கடந்து சென்று கொண்டே இருக்கிறேன். தேவ பிள்ளையை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இப்படிதான். ஏதோ ஒரு சின்ன அழுக்கு, ஏதோ ஒரு சின்ன காரியம், ஏதோ ஒரு சின்ன பாவம் இன்றைக்கு நம்மளை வாட்டி வதைக்கிறது. நம்ம நினைக்கிறோம், இதெல்லாம் என்ன தப்பு பிரதர், இதெல்லாம் என்ன தவறு. மனுஷன் சில வேளைகளை பல நேரம் நமக்கு புத்தி சொல்லலாம், ஆனால் அந்த புத்தி நமக்கு நிற்காது, அந்த ஆலோசனை நமக்கு நிற்காது. ஆனால் இன்றைக்கு என் ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே நின்றவராய் உன்னை பார்த்து கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? விட்டு வந்த பாவங்களை இனி நீ திரும்பி பார்க்காதபடி நீ என்னை நேசிக்கிறாயா? உன்னை எதற்காய் தெரிந்தெடுத்தேன்? உன்னை எதற்காக ரட்சித்தேன்? உன்னை எதற்காக திரும்பவும் அழைத்தேன்? இன்னும் அதிகமாய் நீ என்னை நேசிப்பதற்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னும் அதிகமாய் நான் உம்மை நேசிப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லி சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையை, இந்த பேதுருவை போல மீண்டும் மீன் பிடிக்க போவதற்கு கர்த்தர் உன்னை தேடி வரவில்லை. வேதம் சொல்லுகிறது, அவன் திரும்ப போன போது அவனை ஒரு நாள் ஆண்டவர் சந்தித்தார். அன்றைக்கு என்ன நடந்ததோ அதே காரியம் அந்த இடத்திலே நடந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, முதலாவது, இனி விட்டு வந்த பாவங்கள் நம்மை நெருங்கக்கூடாது.
இனி எவைகளை விட்டு நாம் தேவனிடத்திலே வந்தோமோ அவைகள் நம்மளை தொடக்கூடாது. இரண்டாவதாக, ஏன் ஆண்டவர் பேதுருவை பார்த்து இவைகளை பார்க்கிலும் நீ என்ன நேசிக்கிறாயா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தரிசனமாகி கேட்க வேண்டும். அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 21:5-6 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாயிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றும் இல்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க முடியாத அளவுக்கு இருந்தார்கள். அல்லேலூயா. என் ஆண்டவர் கேட்கிறார், இப்போ மீன் பிடிக்க போய்விட்டார்கள், மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஒன்றும் அகப்படவில்லை, ஒன்றும் அவர்களுக்கு மாட்டிக்கொள்ளவில்லை. பேதுரு, அந்த கூட்டமே மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறது, ஒரு பின்மாறின கூட்டமாக நின்று. இப்ப இயேசு சொல்றாரு, வலது புறத்தில் வலையை போடுங்கள். ஆமென், அல்லேலூயா. ஆரம்பத்தில் நீங்கள் வாசித்தால், தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், ஆழத்துல வலைய போடு. ஆனா இப்ப தேடி வந்தபோது சொல்லுகிறார், வலது புறத்தில் வலையை போடு. அல்லேலூயா. பின்மாறின பேதுருவுக்கு இப்ப ஒன்னும் புரியல. நாம் இவ்வளவு நேரம் மீன் பிடித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா இந்த மனுஷன் சொல்றாரு, வலது புறத்திலே வலையை போடு. ஏனென்றால் பின்மாற்றம் நமக்குள்ளே வரும்போது தேவனுடைய கிரியைகளை அறிய முடியாது. பின்மாற்றம் நமக்குள்ளே வரும்போது தேவ திட்டத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் வலதுபுறம் என்றால் அது தேவனுடைய நீதியை குறிக்கிறது. அல்லேலூயா. வலதுபுறம் என்று சொல்லும்போது அது தேவனுடைய நீதியை குறிக்கிறது. நீங்கள் வேதத்தில் வாசித்தால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25:33-34 வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 25:33-34 வசனத்தை வாசிக்க கேட்போம். வேதம் சொல்லுகிறது, செம்மறி ஆடுகளை தனது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது கவனித்துக் கொள்ளுங்கள், ராஜா தனது வலதுபுறத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. ஏன் ஆண்டவர் நம்மை பார்த்து இன்னும் கேட்கிறார் தெரியுமா? நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி. இங்கே பேதுருவை பார்த்த அந்த வார்த்தையை கேட்பதற்கு காரணம், நியாய தீர்ப்பு என்கிற ஒன்று உண்டு. அந்த நியாய தீர்ப்பில் நீ நிற்க வேண்டும் என்றால் நீ என் வலதுபுறத்தில் நிற்க வேண்டும். அல்லேலூயா. வலதுபுறத்தில் நிற்க வேண்டும். அப்படி என்றால் தேவ பிள்ளையே, நாம் பின்மாறி நிற்கும் போது
அந்த நீதியின் கிரீடம் நம்மேல் வைக்கப்பட முடியாது. அந்த நீதியின் கிரீடம் நம்மேல் சூட்டப்பட முடியாது. அந்த நீதியின் கிரீடம் நம்மேல் தரிப்பிக்கப்பட முடியாது. அதனாலதான் நான் கழிந்த வாரம் சொன்னேன், அந்த முத்திரை தரிப்பிக்கப்பட வேண்டும் என்றால் தேவ பிள்ளையே வலதுபுறத்திலே நாம் வலைய போட்டாகணும். வலதுபுறத்திலே நிற்கிறவர்களாய் மாறியாகணும். அப்படி என்றால் தேவனுடைய நீதியை தெரிந்து கொண்டால், தேவனுடைய திட்டம் என்ன என்பதை தெரிந்து கொண்டால், ஆண்டவர் நமக்கு அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ள தேவன். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ உங்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் தேவனை நேசிக்கிறீர்களா? சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த இயேசுவை நேசிக்கிறீர்களா? நமக்காக மரித்து உயிர்த்து இன்றைக்கும் நியாய தீர்ப்புக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற அந்த தெய்வத்தை நேசிக்கிறீர்களா? ஆகவேதான் பேதுருவை பார்த்து சொன்னார், நீ என்னை நேசிக்கிறாயா? இவைகளை பார்க்கிலும், இவர்களை பார்க்கிலும், இந்த உலகத்தை பார்க்கிலும், ஏனென்றால் இந்த உலகம் நமக்கு ஒரு அசுத்தம் நிறைந்த உலகம். இந்த உலகம் நமக்கு பாடுகள் நிறைந்த ஒரு உலகம். இந்த உலகம் நமக்கு வேதனையை பெருக பண்ணுகிற ஒரு உலகம். ஆனால் இந்த உலகத்தில் வாழும்போது நீ என் வலதுபுறத்தில் நிற்பதற்கு தகுதி உள்ளவனாய் மாற்றப்படுவாயோ? தகுதி உள்ளவளாய் மாற்றப்படுவாயோ? உன் குண அதிசயங்களை சிந்தித்துப்பா, உன்னுடைய நடக்கைகளை சிந்தித்துப்பா, நீ எப்படி போய்க் கொண்டிருக்கிறாய் என்பதை சிந்தித்துப்பா. நீ பயன்படுத்துகிற செல்போன், நீ பயன்படுத்துகிற பொருட்கள், நீ பயன்படுத்துகிற வாகனம் எதற்கு பயன்படுகிறது? இவைகளை பார்க்கிலும் நீ என்னை நேசிப்பாயோ? ஏனென்றால் நீதி உள்ள நியாயாதிபதியா நான் வரும்போது, நியாய தீர்ப்பிலே நான் நிற்கும் போது, நீ என் வலதுபுறத்தில் நிற்பதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாற்றப்பட வேண்டும். இப்போ எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார், சபையே நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? அப்படி என்றால் ஆண்டவரை பார்த்து நான் சொல்லுவோமாம், நான் உம்மை நேசிக்கிறே, எந்த உயிரை பார்க்கிலோ. அப்படியே உள்ளத்தின் ஆழத்துல நானும் ஆண்டவரே அந்த நீதியின் கிரீடம் என் மேல சூட்டப்பட வேண்டும் என்பதற்கு நான் உம்மை நேசிக்கிறேன். எல்லாவற்றையும் விட்டு ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். அப்பா ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். நான் உம்மை நேசிக்கிறே, எந்த விசுவாசிக்கிற எல்லாரும் நான் உம்மை, ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருப்பதை நான் ஆவியிலே உணர்கிறேன். நான் நீதியின் கிரீடம் என் மேல் சூட்டப்படுவதற்கு நான் உம்மை நேசிப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் எந்த உயிரை நான் உம்மை, ஆவியானவர் உங்களோடு பேசுவதை நான் உணர்கிறேன். பார்க்கிலோ ஆராதிப்பேன். ஒரு அர்ப்பணிப்போடு சொல்லு தேவ பிள்ளையே,
ஆராதிப்பேன். பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் உயிர் கொடுத்து நேசித்தவர் வெறுக்கையில் பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் உயிர் கொடுத்து நேசித்தவர் வெறுக்கையில் என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரன் செல்ல பெயரே. அந்த நியாய தீர்ப்பிலே அப்பா என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரன் செல்ல பெயரே. வளர்த்தீரே வாழவாக நாம மகிமைக்காக அப்பா வாழத்தீர வாழவாக நாமம். அப்படியே உங்க கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் உம்மை நேசிக்கிற வார்த்தை உங்களுக்குள் புறப்படும் போது உங்களுடைய குற்றங்கள், குறைகள், வேதனைகள், இந்த உலகத்தின் அசுத்தங்கள், நியாய தீர்ப்புக்கு விரோதமாய் எவைகள் உங்களை போராடி கொண்டிருக்கிறதோ அவைகள் உங்களை விட்டு விலகி கொண்டிருக்கிறது. நான் உம்மை நேசிக்கிறேன். முடிந்தவங்க சத்தத்தை உயர்த்தி உண்மையா ஓ இயேசுவே நான் உம்மை அப்பா இயேசுவே அந்த நியாய தீர்ப்பில் நானும் நிற்கும் போது நான் உம்முடைய வலதுபுறத்திலே நிற்பதற்கு தகுதி உள்ளவனா? என்னை மாற்றுவதற்கு நான் உம்மை நேசிக்கிறேன். தம்பி தங்கச்சி பிள்ளைகள் ஏசப்பாவை பார்த்து சொல்லு, இந்த உயிரை அந்த தூதர்கள் கூட்டத்தில் நானும் ஆராதிப்பேன். கண்களை மூடும் போது அந்த பரலோக தரிசனத்தை ஆண்டவர் வைக்கிறார். ஆராதிப்பேன். உங்கள் கண்களிலே அந்த காட்சிகள் ஓ ரகதரோ நடுட ஹல்லேலூயா. தூத சேனைகள் ஓயாமல் துதித்துக் கொண்டிருக்கிற அந்த பரம சிங்காசனத்திலே வீற்றிருந்து வலதுபுறத்தில் நிற்கிறவர்களை பார்த்து ஓ அவர் தமக்காக உலகம் உண்டானது முதல் ஆயத்தப்பட்ட அந்த பொன்னும் வெள்ளியும் தங்கமும் நிறைந்த அந்த மகிழ்ச்சி நிறைந்த அந்த பரலோகத்திலே நம்மை சேர்த்துக் கொள்ள ஓ என் தேவன் உன்னை இன்றைக்கு ஒரு அந்த சிறகுகளின் நிழலிலே அரவணைக்க விரும்புகிறார். சபை விசுவாசித்தால் உங்களை அர்ப்பணித்து இந்த வார்த்தைகள் அவரோடு கூட சொல்லுங்க. ஹல்லேலூயா நான் உம்மை நேசிக்கிறேன். நான் உம்மை நேசிக்கிறேன். ஆண்டவர் சிலருக்கு அவருடைய கல்வாரி அன்பை காண்பிக்கிறார்.
இனி நீ விலகி போக கூடாது என்பதற்காக அந்த நீதியின் கிரீடமாகிய அந்த நீதியின் கிரீடம் உன்மேல் தரிப்பிக்கப்படுவதற்கு தேவ பிரசன்னம். நான் உம்மை நேசிக்கிறேன் எந்த உயிரை அப்பா என் ஜீவனை பார்க்கிறோம். ஓ எஸ் சொல்லுங்க சொல்லுங்க. ஆராதிப்பேன். இந்த உலகம் வேண்டாம், இந்த உலகத்தின் காரியங்கள் வேண்டாம், உலகத்தின் ஆசை இச்சைகள் வேண்டாம், உலகத்தின் பாவம் வேண்டாம். தம்பி தங்கச்சி, உன் வாழ்க்கையில தேவையில்லாதவைகளை விட்டுவிடு. ஓ சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, தேவையில்லாதவைகளை விட்டுவிடு. ஆகவேதான் ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்கிறார், பேதுருவே நீ எனக்கு அன்பா இருந்தது ஒரு காலத்துல உண்மைதான், என்ன நேசித்தது உண்மைதான். ஆனா நீ என் வழியை விட்டு பழைய நிலைமைக்கு போன, ஒண்ணு உனக்கு அகப்படல. இப்ப நான் உனக்கு சொல்றேன், என் நீதியின் கிரீடம் உனக்கு தரிப்பிக்கப்படுறேன்னா நீ வலதுபுறத்துல உன் வலைய போடு, நீ வலதுபுறத்துல வலைய போடு, வலதுபுறத்துல வலைய போடு. ஆண்டவர் மூன்றாவது இந்த பேதுருவை பார்த்து ஏன் கேட்க வேண்டும், இவைகளை பார்க்கலும் நீ என்னை நேசிக்கிறாயா? இவை எல்லாவற்றை பார்க்கலும் அல்லது இவர்களை பார்க்கலும் நீ என்னை நேசிக்கிறாயா? கேட்பதற்கு காரணம் என்ன? அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அந்த 21வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரையிலும் வாசிக்கும் போது அதை அப்படி வாசிக்க கேட்போம். 7வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கவனித்துக் கொள்ளுங்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன், கவனித்துக் கொள்ளுங்க, பேதுருவை பார்த்து அவன் கர்த்தர் என்றான். ஏன்னா நான் அதான் சொன்னேன், பேதுரு பின்மாறி நின்னதுனால நீதியின் தேவனை அவனால் பார்க்க முடியவில்லை, அவனுக்கு தேவன் என்பதை அறிந்து கொள்ள முடியவில்லை. இப்ப கூட நிக்கிறவன் அவனுக்கு ஒரு வெளிப்பாடு வந்து விட்டது. ஐயோ, இப்படி ஒரு வார்த்தை ஒருவர் சொல்ல வேண்டும் என்றால் அவர் நான் ஆராதிக்கிற என் தேவன், அவர் கர்த்தர். அவன் சொல்றான், அவர் கர்த்தர் என்று சொன்ன உடனே இப்ப என்ன நடக்கிறது வாசியுங்கள். தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற் சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீசர்கள் கரைக்கு ஏற குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் பாருங்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள், படகிலே இருந்தபடி அந்த மீன்களை இழுத்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைக்கப்பட்டிருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். கவனித்துக் கொள்ளுங்க, பின்மாறி நிற்கிறவனுக்கு ஒன்றும் கிடைக்கல. ஆனா ஆண்டவர் பாருங்க, பேதுருவை தேடி மீண்டும் வரும்போது அவன் வந்த உடனே பசியா இனி இருக்கக்கூடாது என் பிள்ளை, இனி அவன் துக்கமா இருக்கக்கூடாது என் பிள்ளைன்னு அறிஞ்சி கரி நெருப்பையும் அப்பத்தையும் தயார் பண்ணி என் ஆண்டவர் வச்சிருந்தாருங்க. அல்லேலூயா. இப்போ அதை வச்சுட்டு ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு வாசிங்க.
இப்ப அவர்களை பார்த்து சொல்லுகிறார், இப்பொழுது நீங்கள் பிடித்த மீன்களில் சிலவற்றை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி 153 பெரிய மீன்களை, பாருங்க, அப்படி இருந்த அந்த வலையை கரையில் இழுத்து, இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. அல்லேலூயா. பாருங்க, 123 பெரிய மீன்கள், இத்தனை மீன்கள் இருந்தும் வலை என்ன செய்யல? ஏன் கிளியல தெரியுமா? பேதுருவை ஆரம்பத்தில் சந்தித்த போது வலை கிழிந்து போகத்தக்கதாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. ஆனா மீண்டும் தேடி வந்தபோது வலை கிழிந்து போகாதபடிக்கு பெரிய மீன்களை ஆண்டவர் கொடுத்தார். பெரிய நம்பிக்கை ஊட்டும்படியான ஒரு காரியத்தை செய்தார். இப்பதான் இயேசு என்ன செய்கிறார்? அவர்களை நோக்கி வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவர்கள் கர்த்தர் என்று சீசர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அதுக்கு பிற்பாடுதான் பேதுருவை பார்த்து கேட்கிறார், இந்த 123 மீன்களை பார்க்கிலும், உனக்கு முன்பாய் வைக்கப்பட்டிருக்கிற இந்த அப்பத்தை பார்க்கிலும், உனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற இந்த ஆஸ்தியை பார்க்கிலும், உனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற உன் மனைவியை பார்க்கிலும், உனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற உன் பிள்ளைகளை பார்க்கிலும், உனக்கு முன்பாய் வைக்கப்பட்டிருக்கிற இந்த உலகத்தின் எல்லா காரியங்களை பார்க்கிலும் நீ என்னை நேசிக்கிறாயா? சபையே, ஏன் ஆண்டவர் பேதுருவை பார்த்து இந்த வார்த்தையை கேட்டார்? சில வேளைகளை வலை கிழிஞ்சு போகிற அளவுக்கு மீன் கிடைச்சிருந்தா பேதுரு நினைப்பான், ஐயோ இவ்வளவு பெரிய மீன்கள் கிடைச்சும் வலை கிழிஞ்சு போகுதே அப்படின்னு யோசிக்க தோண்டி இருக்கும். ஆனால் இயேசு அவனுக்கு, இல்லப்பா, இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் தருகிறவன் நான், ஆனால் நீ என்னை நேசிப்பாயா? இவைகளை விட்டு நீ என்னை நேசிப்பாயா? இவைகளை விட்டு நீ என்னை அன்பு கூறுவாயா? நான் கேட்கிறேன், நமக்கு கொடுத்திருக்கிற பணம், நமக்கு கொடுத்திருக்கிற பொருள், நமக்கு கொடுத்திருக்கிற வீடு, நமக்கு கொடுத்திருக்கிற வாகனம், நமக்கு கொடுத்திருக்கிற கீபோர்டு, நமக்கு கொடுத்திருக்கிற சபை, எனக்கு கொடுத்திருக்கிற விசுவாச பிள்ளைகள், இவைகள் எல்லாவற்றை பார்க்கலாம் நான் என் இயேசுவை நேசிக்க வேண்டும். புரிந்தவர்கள் ஒரு ஆமேன் சொல்லியிருப்பீங்க. இந்த உலகத்தில் இருப்பவைகளை பார்க்கலாம். இன்றைக்கு தங்கத்தின் விலை 1,00,000 தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. அந்த தங்கத்தை பார்க்கிலும் நீ என்னை நேசிப்பாயா? உன்னுடைய சொத்தின் மதிப்பு லட்சங்களை தாண்டி கொண்டிருக்கிறது. அதை காட்டிலும் நீ என்னை நேசிப்பாயா? நீ இருக்கிற இடத்திலே உனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் அல்லது உனக்கு கொடுத்திருக்கிற பதவி பெரிய ஒரு உன்னதத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறது. அதை காட்டிலும் நீ என்னை நேசிப்பாயா? உன் ஆசீர்வாதத்திற்காக நான் கொடுத்திருக்கிற வேலை, எத்தனையோ பேர் முயற்சி செய்த போது அந்த வேலை அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு அந்த வேலையை கொடுத்திருக்கும் போது அதை காட்டிலும் நீங்கள் என் தேவனை நேசிப்பீர்களா? எத்தனை பேர் நேசிப்பீர்கள்? எத்தனை பேர் இவைகள் எல்லாவற்றை பார்க்கணும்? நான் சொல்லுவேன், இந்த சபையிலே 1000 கூடினாலும் நான் ஒன்றே ஒருவரை மாத்திரம் தான் நேசிப்பேன்.
எனக்காய் அடிக்கப்பட்டவர், ரத்தம் சிந்தினவர், என்னை வாழ வைக்கிற அந்த தெய்வத்தை தான் நான் நேசிப்பேன். ஆண்டவர்கிட்ட சொல்றதெல்லாம் அதுதான். பணம் வந்தாலும், பொருள் வந்தாலும், அதிகாரத்தில் இருப்பவர்கள் வந்தாலும், ஆண்டவரே, மனிதனை நான் இனி நேசிக்க கூடாது. மனிதன் மேல் அன்பு போகக்கூடாது. உலகத்தின் மேல் அன்பு போகக்கூடாது. உலகத்தின் செல்வங்கள் மேல் அன்பு போகக்கூடாது. என்னுடைய அன்பு என் இயேசுவுக்கு மாத்திரம். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? எத்தனை பேர் அறிக்கை பண்ண விரும்புறீங்க? ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருப்பவர்கள் எல்லாவற்றை பார்க்கிறோம். பேதுரு சில வேளையில நினைச்சிருக்கலாம், 123 பெரிய மீன்களை பிடித்தவுடன் இவைகளை கொண்டு இன்றைக்கு நாங்கள் சந்தோஷமாய் வாழ்ந்து விடலாம் என்று. இல்லை, அவன் இழுத்து கொண்டு வந்த ஒரு வலையில் தான் 123 மீன்கள், பெரிய மீன்கள். அப்படி என்றால் இன்னும் மீத வலைகள் உண்டு. ஆண்டவர் சொன்னார், பேதுருவே, இவைகளை பார்க்கலும் நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, எத்தனை பேர் என் ஆண்டவரை நேசிக்க, என் ஆண்டவருக்காய் என் ஜீவன் இருக்கிற வரையிலும் நான் உம்மை நேசிப்பேன் என்று சொல்லுகிறவர்கள்? ஆண்டவர் சபையை நேசித்து இந்த வார்த்தையை கொடுக்கிறார். என் வாழ்க்கையில் நான் திரும்பி பார்த்த இடங்களை சரி செய்ய வைத்த இந்த வார்த்தையை இன்றைக்கு உங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். யாரோ ஒருவருக்கு இந்த வார்த்தை இன்னைக்கு நிச்சயமாய் அது கிரியையை நடப்பிக்க போகிறது. கிரியையை நடப்பிக்க போகிறது. இருந்த இடங்களில் அப்படியே நாம் எழும்பி நிற்போமா? எல்லாரும் நாம் எழும்பி நிற்போம். இப்ப ஆண்டவர் கேட்கிறார் பேதுருவை பார்த்து, பேதுருவே, நீ என்ன நேசிக்கிறாயா? பேதுரு சொல்றான், ஆண்டவரே, நான் நேசிக்கிறேன் உள்ளதை நீ ரொம்ப அறிஞ்சிருக்கிறீங்கப்பா. நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவி. ஆண்டவர் சொன்னார், பேதுரு, நீ என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. நீ என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. தெய்வப்பிள்ளை, உண்மையா உன் வாழ்க்கையை இன்னைக்கு நீ ஒப்பு கொடுத்தால் ஆண்டவர் உங்க கீழே சிலரை நடத்துவதற்கான கிருபையை கொடுப்பார். உங்களை கொண்டு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் நிறுத்துகிற ஒரு கிருபையை கொடுப்பார். இரண்டாவது விஷயம் ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்கிறார். ஏன்னா 3 முறை மறுதலித்த அந்த பேதுருவை பார்த்து மீண்டும் ஆண்டவர் கேட்கிறார், பேதுருவே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? அன்பாயிருக்கிறாயா? அவன் சொல்றான், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவி. இரண்டாவது விஷயம் சொல்லுகிற, ஆண்டவரே, நான் உம்மை தான் நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். யார் அறிஞ்சாங்களா இல்லையாப்பா? நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடுகளை மேய்ப்பாய், என் ஆடுகளை மேய்ப்பாய், என் ஆடுகளை மேய்ப்பாய். மூன்றாவது ஆண்டவர் பார்க்கிறார், ஒரு விஷயம் கூட. ஏன்னா ஒரு மனுஷன் நம்மளை சும்மா தொந்தரவு பண்ணுனா நமக்கு கோபம் வரும். ஒரு மனுஷன் மீண்டும் மீண்டும் என்னையா நீ நேசிக்கிறியா நேசிக்கிறியா நேசிக்கிறியான்னு கேட்டா சில வேளையில கோபம் வந்துடும். ஆனா ஆண்டவர் மீண்டும் அன்புள்ளவர். அந்த அடிக்கப்பட்ட கரங்களினால் அவனை அரவணைத்து ஆண்டவர் கேட்கிறார். 3ஆம் தரம் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே வேதம் சொல்கிறது, நான் சொன்னேன், பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீரப்பா,
நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், நான் நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவி. உமக்கு தெரியும்ப்பா, எல்லாம் தெரியும்ப்பா. ஆனா நான் கோபப்படல ஆண்டவரே. நான் விலகி போனதை நினைச்சு துக்கப்படுறேன், நான் விலகி போனதை நினைச்சு வேதனைப்படுறேன். ஆண்டவரே உமக்கெல்லாம் தெரியும்ல, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பது தெரியும்ல. நீங்க மாத்திரம் போதைன்னு சொல்லிட்டு இந்த வேதத்தை தூக்கிட்டு வந்தது தெரியுமில்ல, தெரியுமில்ல. இந்த வார்த்தை புறப்பட்ட உடனே ஆண்டவர் சொன்னார், என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாக. ஓ, என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாக. சபையே, சபையே, எத்தனை பேர் இன்றைக்கு அந்த அன்புள்ள தெய்வத்தை நேசித்து மீண்டும் 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 ஆண்டவர் உன்னை தட்டிட்டு இருக்கிறாரு. மீண்டும் மீண்டும் ஆண்டவர் உன்னோடு பேசிட்டு இருக்கிறாரு. மீண்டும் மீண்டும் நீ செய்த தவறை எல்லாம் உனக்கு காண்பிச்சு கொடுத்துட்டு இருக்கிறாரு. எதற்கு தெரியுமா? இன்னும் நீ என்னை நேசிக்க வேண்டும், இன்னும் நீ என்னை நேசிக்க வேண்டும், இன்னும் நீ என்னை அன்பு கூற வேண்டும், இன்னும் நீ எனக்கு வேண்டும், இன்னும் நீ எனக்கு வேண்டும், இன்னும் நீ எனக்கு வேண்டும். தம்பி தங்கச்சி எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கணும். ஒரு சின்ன பிள்ளை கூட வேடிக்கை பார்க்க கூடாது, ஒரு நபர் கூட வேடிக்கை பார்க்க கூடாது. இன்றைக்கு ஆலயத்து நடுவில் ஆண்டவர் உன்னை பார்த்து மீண்டும் கேட்கிறா, நீ என்னை நேசிக்கிறாயோ? என் மேல அன்பா இருக்கிறாயா? இந்த உலகத்தை பார்க்கலாம், உலகத்தில் உள்ளவைகளை பார்க்கலாம், ஆஸ்திய பார்க்கலாம், பொருளை பார்க்கலாம், வீட்டை பார்க்கலாம், உனக்கு கொடுத்திருக்கிற வாகனத்தை பார்க்கலாம், உனக்கு கொடுத்திருக்கிற விலை உயர்ந்த பொருட்களை பார்க்கலாம், நகையை பார்க்கலாம், இடத்தை பார்க்கலாம். நீ என்னை நேசிப்பாயோ? நீ என்னை நேசிப்பாயோ? நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலோ. அர்ப்பணிப்போடு நான் உம்மை. ஓ, அநேகரோடு ஆவியானவர் இடைபடுகிறதை உணர்கிறேன், அநேகரோடு ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறதை உணர்கிறேன். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலோ. நான் உம்மை ஓ சொல்லுவதல்ல, ஒரு அர்ப்பணிப்போடு அறிக்கை பண்ணி ஆராதிப்பே, ஆராதிப்பே. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நேசிக்கிறார். உன் குணங்கள் மாற்றப்படுகிறது, உன்னுடைய வைராக்கியங்கள் மாற்றப்படுகிறது, விட்டு கொடுக்காத குணங்கள் உன்னை விட்டு விலகுகிறது. நீ வேண்டாம் என்று தள்ளினாலும் மீண்டும் உன்னை வாதிக்கிற சில பாவ பழக்கங்கள் உன்னை விட்டு விலகி கொண்டிருக்கிறது. தேவ கரம் உன்னை தொட்டு கொண்டிருக்கிறது. ஓ மனதோட நான் உம்மை நேசிக்கிறேன், சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? என் ஜீவனை பார்க்கணும், என் பலத்தை பார்க்கணும், என்ன நேசிப்பதை காட்டிலும், என் மேல அன்பு கூறுவதை காட்டிலும் எனக்கு எனக்கென்று நான் நினைத்தது போதும். இன்றைக்கு என் இயேசுவை நேசிப்பே. கர்த்தர் சில கரங்களை பிடிக்க ஆரம்பிக்கிறார், கர்த்தர் சில கரங்களை பிடிக்க ஆரம்பிக்கிறார். நீ என் மகள், நீ என் மகன், நீ என்னுடைய பிள்ளை. உண்மை மனதோட
ஆராதிப்பேனோ உண்மை மனதோட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அர்ப்பணிப்பு சபை முழுவதிலும் உண்டாகிறது. இனி கர்த்தர் உங்களை விட போகிறதில்லை. இனி நீ விலகி போனாலும் ஆண்டவர் உன்னை விட்டு விலகிறதில்லை. ஒரு அர்ப்பணிப்பு உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலோ. நான் உம்மை, இந்த சத்தத்தோட இந்த கிருபையோட இன்னைக்கு நீங்க போக போறீங்க. இனி ஆண்டவருடைய அன்பு என்ன என்பதை ஒவ்வொரு நிமிஷமும் பார்க்க போறீங்க. ஆண்டவர் நடத்துவதை பார்க்க போறீங்க. பார்க்கிலோ ஆராதிக்கேனும் மைனா உண்மை மனதோடு ஆராதிக்கேனும் மைனா. ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறாரு. இந்த பேதுருவை தான் என் ஆண்டவர் பெந்தேகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அத்தனை பேர் நடுவிலும் எழும்பி நின்று தைரியமாக இயேசுதான் தெய்வம் என்பதை, இயேசுதான் கர்த்தர் என்பதை, இயேசுதான் வல்லமை உள்ளவர் என்பதை இந்த பேதுருவை கொண்டுதான் கர்த்தர் செய்து முடித்தார். இந்த பேதுருவை கொண்டுதான் முடக்குவாதத்தில் கிடந்தவரை, ஆலய வாசலில் கிடந்தவரை எழும்பி நட என்று சொல்லி இந்த பேதுருவை தான் தேவன் பயன்படுத்தினார். இந்த பேதுருவை கொண்டுதான் சிறைச்சாலையின் கதவுகள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனி என் வாழ்க்கை பின்மாற்றத்துக்கு நேராய் அல்ல. இனி என் வாழ்க்கை ஹல்லேலூயா நியாய தீர்ப்புக்கு விரோதமான, பாவத்துக்கு விரோதமாய் இல்லை. இனி என் வாழ்க்கை இந்த உலகத்தில் உள்ளவைகளுக்காக அல்ல. என் வாழ்க்கையெல்லாம் என் ஜீவன் பிரியும் வரையிலும் என் இயேசுவுக்கென்று சொல்லுகிறவர்கள். கடைசி ஒரு வார்த்தையோட முடிக்கிறேன். இந்த பேதுருவுக்காகத்தான் சிறைச்சாலைக்குள்ள தூதன் இறங்கி வந்தா. இரும்பு கதவுகள் திறந்தது, தானாய் திறவுண்டது என்று வேதம் சொல்லுகிறது. காரணம் என்ன தெரியுமா? அவரை நேசிக்கிற பிள்ளைக்காய் கர்த்தர் எவை வேணாலும் செய்வதற்கு ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். 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 ஆயத்தமுள்ள தேவனாயிருக்கிறார். நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உமக்கே மகிமை, உமக்கே மகிமை,
உமக்கே மகிமை. கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை நேசித்து நன்றி செலுத்துவோம். യേശുവേ മകൻ നന്ദിയപ്പ 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 ഇവിടെ മഹിമയ്ക്കായി നന്ദി ആണ്ടവരെ. യേശുവേ ഇവിടെ കൃപയ്ക്കായി നന്ദി ആണ്ടവരെ. நல்ல பிதாவே நல்ல வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா அப்படி நேசக்கரம் ஆண்டவரே எங்கள் மேல் இறங்கி வந்ததுக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா அவருடைய வார்த்தைகளோடு இடைப்பட்டதுக்கு நன்றி ஆண்டவரே. பேசின மகனை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இதை கேட்டு ஒவ்வொரு பிள்ளையோடு தேவன் இடைப்பட்டதுக்காக நன்றி அப்பா ஆண்டவர். இந்த வார்த்தை கிரிச்சதுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவர். தொடர்ந்து ஆளுச்சிங்க ஒவ்வொரு மேலும் கரம் கூட இருக்கட்டும், பாதுகாத்து கொள்ளுங்க இசப்பா. இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடன் செலுத்திக்கிறோம். தேவ சமூகம் தேவ பிரசன்னம் ஒவ்வொரு மேலும் கூட பாதுகாத்து கொள்ளட்டும். கிருபைக்குள்ளேயே மறைத்து கொள்ளுங்க. இயேசுவினால் ஜெபிக்கிறோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பிரசன்னாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். அல்லேலூயா.